வணக்கம் நண்பர்களே, 26வது டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சமையலறையில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பிரியாணி இலை அல்லது பே லீஸ் பற்றியும் அதான் ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிரியாணி இலை மத்தியதரை கடல் பகுதிகளைச் சேர்ந்த ஒரு எப்போதும் பசுமையாக இருக்கும் மரத்தின் இலை ஆகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது உணவிலும் பாரம்பரிய மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்கால கிரேக்கர்களால் இது வெற்றி மற்றும் கௌரவத்தின் அடையாளமாக கருதப்பட்டதோடு பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கான இயற்கை மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டது. பிரியாணி இலை செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. வயிற்று உப்புசம், அஜீரணம் மற்றும் வாயு தொல்லைகளை குறைக்க இது உதவக்கூடும். உணவுக்குப் பிறகு இதை தேநீராக அருந்துவதை சிலருக்கு நிம்மதியை அளிக்கலாம். இதில் உள்ள இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு கூறுகள் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகின்றன. இதனால் தசை மற்றும் மூட்டு வலிகளை குறைப்பதில் ஆதரவாக இருக்கலாம். பிரியாணி இலை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கக்கூடிய பல உயிர் செயற்பாட்டு சேர்மங்களை கொண்டுள்ளது. இதன் இலைகளில் காணப்படும் ஃப்ளாவனாய்டுகள், ஃபீனாலிக் அமிலங்கள் மற்றும் டானின்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகின்றன. சில ஆய்வுகள் பிரியாணி இலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவக்கூடும் என்று தெரிவிக்கின்றன. எனினும் நீரிழிவு நோயாளிகள் இதை மருத்துவ ஆலோசனையுடன் பயன்படுத்துவது சிறந்தது. பிரியாணி இலை கிருமி எதிர்ப்பும் வயிற்றுப்போக்கு எதிர்ப்பும் பண்புகளையும் கொண்டிருக்கலாம். இதனால் செரிமான அமைப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பிரியாணி இலை பொதுவாக சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. பிரியாணி, சோப்பு, குழம்பு மற்றும் பல உணவுகளில் மணமும் சுவையும் அதிகரிக்க இதை சேர்க்கலாம். தேநீராக அருந்த விரும்புபவர்கள் 1 அல்லது 2 இலைகளை கொதிக்கும் நீரில் சில நிமிடங்கள் ஊற வைத்து வடிகட்டி குடிக்கலாம். பொதுவாக அளவோடு பயன்படுத்தப்படும் போது இது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. இருப்பினும் சிலருக்கு தோலில் பயன்படுத்தும்போது எரிச்சல் அல்லது ஒவ்வாமை ஏற்படலாம். இதன் அத்தியாவசிய எண்ணெயை நேரடியாக குடிப்பது ஆபத்தானது என்பதால் அதனை தவிர்க்க வேண்டும். மொத்தத்தில் பிரியாணி இலை உணவிற்கு மனமும் சுவையும் தருவதோடு மட்டுமல்லாமல் செரிமான ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் நலத்திற்கு பல நன்மைகள் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை மூலிகையாகும். ஆனால் எந்த மூலிகையையும் போல இதையும் அளவோடு பயன்படுத்துவது மிக முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் 25th Hour of a Day சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.